வணங்குவதற்கு தலையையும் வாழ்த்துவதற்கு நாவையும் சிந்திப்பதற்கு அறிவையும் செயல்படுவதற்கு உறுப்புகளையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னாதம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தவர்களது குடும்பத்தார், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இறையருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே குழும்பியிருக்கிற பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், மாணவர்கள், உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நாமெல்லாம் இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து அதன்படி செயல்பட்டு அதன் செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆவலிலே பூமியிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவனது இல்லத்திலே சங்கைக்குரிய ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்ந்திருக்கின்ற இந்த சபையிலே வந்து அமர்ந்து அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் சொல்லப்படுகின்ற செய்திகளை செவிதாழ்த்து கேட்டு அதன் மூலம் நன்மை நமக்கு கிட்டும் என்கின்ற ஆவலோடு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே நன்மை உண்டு. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எப்போதெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்களோ அப்போதெல்லாம் நீங்கள் உங்கள் உறவினர்களோடு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பீர்களே. ஆனால் யாரெல்லாம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்களோ அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள். அந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி அல்லாஹ்வை புகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சி அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்களோ அந்த கலந்து கொள்கின்ற அந்த சபைக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகிறார்கள். மற்ற மலக்குகளையும் அழைக்கிறார்கள். இங்கே வாருங்கள், இங்கே அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது, அவனை புகழப்படுகிறார், அல்லாஹ்வை பற்றி புகழ்கிறார்கள், இந்த இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்வார்கள். அப்படி சொல்கிற போதே மலக்குகள் அனைவரும் இங்கே வருகை தந்து தங்களுடைய இறக்கைகளை விரித்து நம்மை என்ன செய்ய மறைக்கிறார்கள். இப்ப நாமெல்லாம் மலக்குகளுடைய ரஹ்மத்துடைய மலக்குகளுடைய இறக்கைக்கு உள்ளே அமர்ந்திருக்கிறோம். வானத்திற்கும் நமக்கும் மத்தியிலே வேறு எந்த தடையும் இல்லாமல் அங்கிருந்து ரஹ்மத் அருள் இறைய கருணை இந்த சபைக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி முடிகிற வரையிலே அந்த மலக்குகள் இங்கே இருப்பார்கள். நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பு மலக்குகள் செல்கிற போது அல்லாஹ் கேட்பான், எங்கிருந்து வருகிறீர்கள்? அரியலூர் நகரிலே இந்த மஸ்ஜிதிலே பேசப்படுகின்ற உன்னை புகழ்ந்து பேசிய அந்த சபையில இருந்து நாங்கள் வருகிறோம். அல்லாஹ்வுக்கு தெரியத்தான் செய்யும். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியும். என்றாலும் எந்த மலக்குகள் மனிதர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று சொன்னார்களோ அந்த மலக்குகள்கிட்ட கேட்கிறான். அவங்க என்ன சொன்னாங்க? அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டும் ரத்தம் சிந்திக் கொண்டும் குளச்சல் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டும் இருப்பார்களவா?
அவர்களை யார் படைக்கப் போகிறாய் என்று மலக்கள் கேட்டார்களே, அந்த மலக்கள்கிட்ட எங்கிருந்து வருகிறீர்கள்? இந்த சபையிலிருந்து வரும். அங்கே உன்னை புகழ்ந்து பேசினார்கள். என்னை புகழ்ந்தார்கள் என்றால் என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். நாம் யாரும் அல்லாஹ் பார்த்தது கிடையாது. வேற அல்லாஹ் பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் பார்த்தது கிடையாது. அப்ப சங்கையான மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹ்வை அவர்கள் பார்த்ததில்லை. உன்னை அவங்க பார்க்கல, அல்லாஹ் அப்படின்னு. என்னை பார்த்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக புகழ்வார்கள். இங்க டீ வாங்கி கொடுத்தாலே இந்த புகழ் புகழ்றான் இல்லையா? டீ வாங்கி கொடுக்காட்ட திட்டிட்டு போயிடுறான். டீ வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்ன செய்வான்? மாப்பு, நீ புரு, நண்பன் அப்படின்பான். அடுத்துங்க டீ வாங்கி கொடுக்க அவன் கிடக்க எச்சிக்கையில காக்காருட்ட கபோதிப்ப மனுஷனாவே ஒரு டீ வாங்கி தர வக்கீல் இல்லாத வேண்டாம். அப்ப நீ உனக்கு அதோட வக்கீல் இருந்தானே நீ டீ கலைஞ்சிருக்க. அதன அர்த்தம். அதே மாதிரிதான் என்ன சொல்லுவான்? வாங்கி கொடுத்தா நல்லவன், இல்லாட்ட கெட்டவன். அவனுக்கு உதவி செய்தா நல்லவன், இல்லாட்ட உதவி செய்யாவிட்டால் கெட்டவன். சிகரெட் வாங்கி கொடுக்கணும், தண்ணி வாங்கி கொடுக்கணும், சினிமா கூட்டி போகணும், மோசமான காரியங்களுக்கு அவனுக்கு உதவி செய்யணும், அப்ப நல்லவன். அல்லாஹ் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறான். நல்லவன் தீயவன் எல்லாத்துக்கும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். அப்ப அவனை எல்லாம் கேட்கிறான், என்னை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உன்னை புகழ்வார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் எதை ஆசைப்படுறாங்க? நமக்குள்ள என்ன ஆசை? ஒரு நாள் நிச்சயமாக மரணிப்போம். மரணிப்போமா இல்லையா? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். சுவைச்சுதான் ஆகணும். நான் மௌத்தாக மாட்டேங்க அப்படின்னு எவரும் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் மரணத்தை வைத்திருக்கிறான். எந்த நொடியில் வைத்திருக்கிறான் என்பதை எவருக்கும் தெரியாது. அகமதாபாத்ல விமானத்தில் ஏறி அமர்ந்தார்கள். பம்பாயில ஏறி அமர்ந்த விமானம் கிளம்ப போவதற்கு முன்பு செல்ஃபி எடுத்தாங்க. விமான பணிப்பெண்கள் எல்லாம் டாட்டா காட்டுது, சிரிக்குது, செல்ஃபி எடுக்குது. அதிலே லண்டன் மாநகரத்திலே நீண்ட நெடிய நாள் பணியாற்றியதற்கு பின்பு தன் குடும்பத்தோடு அங்கே குடும்பத்தோடு போய் இருக்க வேண்டும் என்பதற்காக வீடு ரெடி பண்ணியாச்சு. தன் மனைவி, தன் குழந்தை, இரண்டும் இரட்ட குழந்தைகள், 2 குழந்தைகள், மனைவியும் மருத்துவர், அவரையும் அங்கே இருக்கின்ற மருத்துவமனையில் விடுப்பு எடுத்துக்கொண்டு இல்ல, மொத்தமா முடிச்சுட்டு அங்கே போய் இருக்கோம்ட்டு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு குடும்பத்திற்காக நம்முடைய கணவர் எப்படி இருக்க அந்த இடத்துக்கு போவோம் என்று விமானத்தில் ஏறி குழந்தைகளை அருகில் நிறுத்தி அல்லாஹ் அக்பர் அந்த விமான இருக்கையில அமர்ந்து செல்ஃபி எடுத்த செல்ஃபியை தன் உறவுகளுக்கெல்லாம் அனுப்பி என்னுடைய புதிய வாழ்க்கை துவங்க போகிறது என்று செய்தியை அனுப்புகிறார். என்ன வாழ்க்கை? எனக்கு புதிய வாழ்க்கை, என்னுடைய புதிய வாழ்க்கை துவங்க போகிறேன். என்ன புதிய வாழ்க்கை ஆகிவிட்டது? ஏறி மறு 5 வினாடிகளில் அப்படியே பில்டிங்ல விழுந்துச்சா இல்லையா? விழுந்த என்ன ஆச்சு? அதில் இருந்தவர்கள் 242ல 41 காலி. அதிலே மேலே இருந்தவர்கள் தானே விமானத்தில் இருந்தார்கள், விழுந்தார்கள், எரிந்தார்கள், மறித்தார்கள். ஆனால் விமானம் விழுந்த இடத்திலே மருத்துவக் கல்லூரியுடைய மாணவர்கள் அவருடைய ஹாஸ்டலில் அமர்ந்து ட்ரைனிங் ஹாலில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கேயும் உள்ளே இருந்தவர்களுக்கு மரணம். இதான் மரணம். நினைத்து பார்த்திருப்பார்களா? கொஞ்சம் ஒரு வினாடி சிந்தித்து பாருங்கள், எப்படி மரணம் வந்திருக்குன்னு. அத்தனை பேரும் பஸ்பமானார்கள். அநேகம் பேர் என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். புதிய வாழ்க்கையை தூங்க போன அந்த சகோதரி மறு வாழ்க்கைக்கு போய்விட்டார், மறுமை வாழ்க்கைக்கு போய்விட்டார். இதே போன்றுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கை இருக்கிறது. நீண்ட நெடிய நாட்கள் வெளிநாட்டில் பணி செய்துவிட்டு
கிட்டத்தட்ட 3 ஆண் குழந்தைகள் அவருக்கு. மேல் பட்டாம்பாக்கம் என்கின்ற ஊர் வந்த அவர் லீவிலே மீண்டும் பணிக்கு செல்வதற்காக தயாராகி போகிறார். போகின்ற போது மனைவி தன்னுடைய 3 மகன்களில் 3 பேர், மனைவி 3 பையங்க எல்லாரையும் அழைத்துக் கொண்டு விமான நிலையத்திற்கு செல்கிறார். விமான நிலையத்திலே அவருக்குண்டான வழி அனுப்புதல் முடிந்ததற்கு பின்பு மகனிடத்திலும் மனைவியிடத்திலும் காரை ஓட்டிய டிரைவரிடத்திலும் சொல்கிறார், நீங்கள் போகின்ற போது மெதுவா போகணும். என்ன சொன்னாரு? மெதுவா போங்க, அவசரமா போகாதீங்க. வாகனம் போகிறது. இவர் விமானத்தில் ஏறி அமர்ந்து விட்டார். ஏறி அமர்ந்த தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொலைபேசியை எடுத்து மனைவிக்கு தொடர்பு கொள்கிறார். மறுமுனையில காவல்துறை அதிகாரி போனில் அட்டன் பண்றார். என்ன ஆகிறது? என்னடா என் மனைவி போன இன்னொரு ஆண் குரல் கேட்கிறதே. ஐயா, இங்க எவனோ ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கான், சத்தம் கேட்டுக்கிட்டே. குட்டக்குள்ள அப்ப போன்ல தொடர்பு கொண்டு பேசிய காவல்துறை அதிகாரி, இது யாருங்க? என் மனைவி போன நீங்க எப்படி எடுக்கலாம்? இல்லங்க, அவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல அவுட் ஆயிட்டாங்க. விமானத்தில் ஏறி அமர்ந்திருக்கின்ற அவர் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து விமானம் கிளம்புவதற்கு தயாராகிவிட்டது. தகவல் சொல்கிறார். தகவல் என்ன கிடைக்கு? உன் மனைவியும் உன் மகனும் அந்த வாகன ஓட்டியும் ஸ்பாட்ல அவுட்டு. எப்படி இருக்கும்? வளர்த்து ஆளாக்கிய இளைஞர்கள் கல்யாணம் முடிக்க இன்னும் ரிட்டர்ன் வர்றார். அந்த மரணத்தினுடைய ஜனாசாவை 3ஐயும் ஒரு பள்ளிக்குள் தாய், மகன், மகன் எப்படி இருக்கும்? இதான் மௌத். இப்படிப்பட்ட நிலையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எதை மறந்தவனாக? மரணத்தை மறந்தவனாக. அப்படி மரணத்தை இவன் மறந்து கூட கூடாது என்பதற்காக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இரவு நீ தூங்குகின்ற போது அதிகம் ஓத வேண்டிய துவா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகியா, மௌத்தாரன் சொல்லிட்டு தூங்கு. காலையில் எழுகின்ற போது நீ திரும்பவும் சொல், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அஹ்யானா பாதமா அமாத்தனா, மரணம் அடைந்ததற்கு பின்பு உயிர் கொடுத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், இலைஹி நுஷூர், அவன் அளவில் என் மீளுதல் இருக்கிறது சொல்லு. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலக இன்பத்தை அறுத்து எரியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் சிந்தியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், அப்துல்லா, காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதே. அன்பிற்குரியவர்களே, வெளிநாட்டில் வேலை செய்தார், ஊருக்கு வந்தார், கல்யாணம் முடித்தார்கள். 40வது நாள் தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிற போது காற்றோட்டமாக உட்கார்ந்திருக்கலாம் என்று வீட்டின் மாடியினுடைய திண்டில உட்கார்ந்து பேசுகிறார். ஓரம் பேச்சிலை மெய் மறந்து அப்படியே பின்னாடி கவுந்தார். உளுந்தவர் மண்டையில் அடி, பின்புறம் முதுகில் அடி, ரத்தம் சர்க்குலேஷன் ஆகல, முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட கல்யாணம் முடிச்சு 40வது நாள் தான். 1 வருஷம்
பேச்சு இல்ல, மூச்சுண்டு, பார்வை உண்டு, அவ்வளவுதான். என்ன ஆனது? எதுவுமே செயல்படாமல் படுத்த படுக்கையாக கிடந்த ஒரு ஆண்டு கடந்து விட்டு கல்யாணம் முடித்த 40 நாளுடைய மாப்பிள்ளை மரணமாய் மண்ணறைக்கு போகின்ற நிலை. இதையெல்லாம் நாம் இந்த தொலைபேசி கைபேசியில அப்போதைக்கு அப்போது முந்தித்தான் டிவியில பார்க்கணும், பேப்பர்ல பார்க்கணும். இப்ப எவர் இருந்தாலும் எப்படியாவது உடனடியாக தகவல்களை, ஆபத்தில் மாட்டிக்கொண்டவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றானோ இல்லையோ, ஆபத்தில் மாற்றி துடிதுடித்துக் கொண்டிருக்கிற போட்டோ எடுத்து வெளியாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இறை அழைப்பை ஏற்றார், விபரீதம் ஆகிவிட்டது, மரணமடைந்து விட்டார். பார்க்கத்தான் செய்யும். விமான விபத்தை பார்க்கலையா? ஹெலிகாப்டர் விபத்தை பார்க்கலையா? சுனாமி ஏற்பட்ட விபத்தை பார்க்கலையா? கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு மனிதர்கள் மாண்டார்களை பார்க்கலையா? எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்ததுக்கு பின்பும் கூட பயம் வருகிறதா என்று சொன்னால் என்ன பயம் வரணும்? இப்படி நாம் ஒரு நாள் இதே போன்று மரணம் அடைந்து விடுவோம். மரணம் அடைந்ததற்கு பின்பு மண்ணறைக்கு செல்வோம். அதுக்கு பின்தான் வாழ்க்கையை துவங்குகிறது. நிறைய பேர் சொல்லணும், செத்தா தாண்டா நிம்மதிப்பாங்க. நல்லவனா செத்தா நிம்மதி, இல்லாட்டா நிம்மதியா? சாகுற போதும் கஷ்டம், கபர்ல இருக்கிற போதும் கஷ்டம், மறுமையிலும் கஷ்டம். அதற்குத்தான் அன்றைக்கு அவன் இஸ்லாமியனாக இல்லாவிட்டாலும் ஒரு தத்துவ பாடலை அழகாக எழுதினான். இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான். இறந்தவன் சுமந்துட்டு போனான்ல, கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஜனாசாவை தூக்கி கொண்டு உரக்க குரலிட்டு கொண்டு போனானே, அவனும் இறந்து விட்டான். இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான். அதை இருப்பவன் எண்ணி பார்க்க மறந்துட்டான். நாளைக்கு நம்மளே இதே மாதிரி ஜனாசாவை தூக்கிட்டு போனா, அப்படி தூக்கிட்டு போறவன் நம்மள மாதிரி இப்படி கலிவா சொல்லிட்டு போவா என்பதை மறந்து விட்டு மமதையிலே, அகந்தையிலே, ஆணவத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த மறு உலக வாழ்க்கைக்காக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வத்தகூ யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சுங்கள். லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, ஒரு ஆத்மா பிரிதொரு ஆத்மாவிற்கு உதவி செய்யாது. எந்த அளவிற்கு? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, மகன் பிள்ளைக்கு, பிள்ளை தாய்க்கோ தந்தைக்கோ உதவி செய்ய மாட்டார் என்பதை அல்லாஹ் சொல்கிற போது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளில், இந்த நாளில், அந்த மறுமை நாளில், அந்த மறுமை நாளில் நீங்கள் அஞ்சு வத்தகூ, ஒரு நாளை அஞ்சுங்கள். ஒரு ஆத்மா பிரிதொரு ஆத்மாவிற்கு உதவி செய்யாது அந்த நாள். அண்ணன் தம்பிக்கு உதவி மாட்டான். அஹீஹி யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி, தாய் மகனுக்கோ, மகன் தாய்க்கோ, வ அபீஹி தந்தை மகனுக்கோ, மகன் தந்தைக்கோ, கணவர் மனைவிக்கோ, மனைவி கணவருக்கோ, நண்பன் நண்பனுக்கோ உதவி செய்ய முடியாது. அந்த நாளை நீங்கள் அஞ்சுங்கள். என் கணவர் இன்று இருமாப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், அந்த மனைவி கணவனுக்கு உதவி செய்ய மாட்டார். என் மனைவி என்பதற்காக என்னை பெற்றெடுத்த தாயை கூட தள்ளி வைத்தானே, அந்த தாரம் உனக்காக உதவி செய்ய. அந்த நாள் உதவி செய்யுமா? உதவி செய்ய மாட்டார்கள். அந்த நாளை நீங்கள் அஞ்சுங்கள். அந்த நாளில் கொடுக்கப்படுகின்ற கூலி, அம்மாமன் கஃபத் மவாசீனுஹு, எவருடைய தீமையின் எடை கூடி விடுகிறதோ, உம்முஹு ஹாவியா, அவர் ஹாவியா என்கின்ற அந்த நரகத்தில் இருப்பார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹாவியா என்றால் என்ன? அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுகிறான். அது கொழுந்து விட்டு எரிகின்ற நரக நெருப்பு. அது என்ன நெருப்புங்க? கொழுந்து விட்டு எரிகின்ற நரக நெருப்பு. அது அதுல அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நெருப்பில தூக்கி வீசப்படுவார்கள்.
அந்த நெருப்பில் போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிற சுட்டரிக்கின்ற நரகத்தின் தீக்கிடங்குதான் அந்த ஹாவியா. நாரும் ஹாமியா. ஹாவியா என்பது உனக்கு அறிவித்தது எது? நாரும் ஹாமியா, சுட்டரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்கு. அதன் காவலாளிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யாய் உள்ளதீனாமனும், ஈமான் கொண்டவர்களே, குவான் சுக்குவாங்களே குன்னாரா, உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றணும், நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றணும். அந்த நரகத்தின் விறகுகள் எது தெரியுமா?